வணக்கம். நான் என்னுடைய ஊர் காசாங்காடு. என்னுடைய பேர் சின்னையன். பட்டுக்கோட்டை தாலுக்கா, தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக். நான் ஃபாரினில் ஒரு 15-16 வருஷம் இருந்ததுக்கு பிறகு இந்த தென்னை விவசாயம் தான் இப்போ துபாயிலேருந்து வந்ததுக்கு பிறகு இந்த இதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆர்வமாக இந்த சத்தியம் கொடுக்குற மருந்துகளை நான் நிறையா இது பண்ணுறேன். அதனோட பலன் நல்லாயிருக்கு. சத்தியம் உரம் எப்படி அறிமுகம்? சத்தியம் உரங்கிற அவங்க பட்டுக்கோட்டையில் பிரான்ச் இருக்குது. அந்த பிரான்ச் மூலிமா அந்த பையங்க நம்மளை மூவ் பண்ணி கொடுத்து அதனால் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன உரங்கள்லாம் இருக்குது? முன்னாடி இந்த ரசாயன உரம் பொட்டாஸ், சூப்பர், யூரியா இதை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ இவங்க வாளி மூலியமாக கொடுக்குறாங்க. ஒரு தென்னை மரத்துக்கு 60, ஒரு வாளி 60 மரத்துக்கு யூஸ் பண்ணலாம். அதில் ஒரு 5-6 ஐட்டம் கொடுக்குறாங்க. அதோட கலந்து தென்னை மரத்தை எரு இருந்தாலும் எருவோட ஊற்றலாம், எரு இல்லாமல் ஊற்றலாம். அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன் 4-5 வருஷமாக. இப்போ சத்தியம் மரத்தில் என்னென்ன உரங்கள் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க? கோல்டு செல், கொக்கோ பவர், அமோகா, ஆஸ்கோல்டி. இப்போ நீங்கள் இந்த உரங்கள்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் கெமிக்கல் உரம் யூஸ் பண்ணதுக்கும் இப்போ சத்தியம் உரம் யூஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்? இதில் கொஞ்சம் நல்லா இருக்குது. இது ரசாயன உரத்தை விட இது மற்ற இது பாதிப்பு ஒன்று இருக்காது. உடல் ஆரோக்கியம் இதுக்கு அது ரசாயனம். இது கடல் பாசி மாதிரி தான் அதை அந்த வாளியில் இது பண்ணுறாங்க. இதில் தென்னை விவசாயத்தில் நீங்கள் என்னென்ன பிரச்சனைகள்லாம் பண்ணுறீங்க? இதில் சிவப்பு கொண்டு கூடுதலாக தாக்குது சின்ன இளம் பிள்ளைகளை. சரி, யூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன நன்மைகள்? அந்த புயல் அடிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா இந்த சத்தியம் உரத்தை யூஸ் பண்ணி நல்லா எல்லோரும் பார்த்தாங்க. நல்லா காய்ச்சிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ தான் புயல் அடித்து மரங்கள்லாம் சாஞ்சது. நல்ல காப்பில் இருந்துச்சு. நாங்கள் தேங்காய் விட்டுட்டோம். அந்த நேரத்தில் மரங்கள்லாம் அதிகமாக போயிட்டு. இப்போ நீங்கள் 4 வருஷம் யூஸ் பண்ணிக்கிறீங்க? 4 வருஷம் நான் 6-7 வருஷம் பண்ணுறேன் சத்தியம் உரத்தை. நல்ல காப்பு தன்மைலாம் இருக்குது. மரம் நல்லா தெளிப்பாக இருக்குது, நல்லாயிருக்கு, ஈல்டு நல்லாயிருக்கு. மற்ற விவசாயிகள் உங்கள் ஃபார்மை பார்த்து என்ன சொல்லிக்கிறாங்க? இங்கே பார்த்து கேட்குறாங்க, என்ன இப்படி பண்ணியெல்லாம் யூஸ் பண்ணியில நல்லா இருக்கான்னு. இப்போ நிறைய பேர் அதை இதையும் வாங்குறாங்க. எல்லோரும் இப்போ ஊரில் கேட்குறாங்க, வாங்குங்க நல்லா இருக்குது அப்படின்னு. தோப்பையும் பார்க்குறாங்க, பார்த்த பிறகு வாங்குறாங்க. இப்போ நீங்கள் இந்த உங்கள் இளநீரை நீங்கள் மார்க்கெட்டு கொண்டு போகும்போது இப்போ நீங்கள் கொண்டு போகிறதுக்கும் கொண்டு போகிறதுக்கு என்ன வித்தியாசம்? ஒன்றும் இல்லை, இது நாங்கள் இளநியை கொடுக்குறதில்ல, தேங்காய் தான் கொடுக்குறோம். ஆனால் நல்லா இருக்குது. இது தென்னனுடைய வெயிட்டு கொஞ்சம் நல்லா இருக்குது. பருப்பு நல்லா இருக்குது. 11-12 இருந்துச்சு, இப்போ 11ங்கிறாங்க. அது மாதிரி நம்ம வெளியில் இங்கே லோக்கல் இல்லாமல் தம்பிக்கோட்டை இந்த இதில் கொடுத்தோம்னா நமக்கு 12 ரூபா, ஒரு ரூபா 1.5 ரூபா கூட வரும். இப்போ நீங்கள் கொடுக்குறதுக்கு இப்போ கொடுக்குறதுக்கு வித்தியாசம் என்ன? இப்போ தேங்காய் நல்ல காயாக இருந்து எடுக்கிறாங்க, அதுக்கு 1 ரூபா கூட போடுறாங்க. நல்லா இருக்குன்னு. நீங்கள் மற்ற விவசாயிகளுக்கு என்ன சொல்லுவீங்க? அது மாதிரி இப்போ இது மாதிரி சத்தியம் உரத்தை பிரச்சனை இல்லை, யூஸ் பண்ணலாம், நல்லா இருக்கும். இப்போ இயற்கை விவசாயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இயற்கை உரம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் இந்த உரத்தை விட. அது இயற்கை விவசாயம் இப்போ நிறைய பேர் ரசாயன உரத்தை தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இயற்கை விவசாயத்துக்கு மாறாக நீங்கள் மற்ற விவசாயிக்கு என்ன சொல்லுவீங்க? அது மாதிரி இதே யூஸ் பண்ணலாம்னு இப்போ நிறைய பேர் எங்கள் ஊரில் இப்போ என்னை பொறுத்து இப்போ 10 பேர் அதே மாதிரி வாங்குறாங்க, கேட்குறாங்க, செஞ்சுருக்காங்க. இது கஸ்டமர் சப்போர்ட்லாம் உங்களுக்கு எப்படி உங்களை விசிட் பண்ணுறாங்க? நல்லா பண்ணுறாங்க. பட்டுக்கோட்டைலாம் பிரான்ச் இருக்குது. அடிக்கடி தொடர்பு போடுறாங்க. மதுரையிலேருந்து டெய்லி ஃபோன் பண்ணுறாங்க, பேசுகிறாங்க, என்ன பிரச்சனை இருக்குது, என்ன இருக்குங்கிறாங்க. வணக்கம், நன்றி, வணக்கம்.